இலங்கையின் 79வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை 10:30 மணிக்கு பாராளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ளார். நாட்டின் அடுத்த கட்ட அபிவிருத்தி இலக்கை நிறைவேற்றும் வகையிலான முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து தரப்பினரையும் பொருளாதார நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ளும் திட்டங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் இம்முறை விசேட அவதானம் செலுத்தப்படவில்லை. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள், ஆசிரியர்கள், வைத்தியர்கள், விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள், கைத்தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்துறை சார்ந்தவர்கள் வரவு செலவு திட்டத்தில் கூடிய அவதானம் செலுத்தியுள்ளனர். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள், ஆசிரியர்கள், வைத்தியர்கள், விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள், கைத்தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்துறைகளை சார்ந்தவர்கள் வரவு செலவு திட்டத்தில் கூடிய அவதானம் செலுத்தியுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக 2025 முதலாம் மாதம் 9ஆம் தேதியன்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், அதாவது 2வது வரவு செலவு திட்ட உரையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் இன்று காலை 10:30 மணிக்கு பாராளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் 2025 முதலாம் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்கு அரசு செலவினமாக 4218 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு அரசு செலவீனமாக 6978 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு அரசு செலவீனம் 2760 பில்லியனாக குறைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் கல்வி, சுகாதாரம் மற்றும் நலன்புரி ஆகிய துறைகளுக்கு கடந்த காலங்களை காட்டிலும் கணிசமான அளவு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையாளர்களின் சம்பளம் கணிசமான அளவு அதிகரிக்கப்படுவதுடன் தனியார் துறையினரின் சம்பளத்தை நிறுவன கட்டமைப்பின் ஊடாக அதிகரித்துக் கொள்ளும் மூலோபாய திட்டங்கள் முன்வைக்கப்பட உள்ளன. நாட்டின் அடுத்த கட்ட அபிவிருத்தி இலக்கை நிறைவேற்றும் வகையிலான முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து தரப்பினரையும் பொருளாதார நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ளும் திட்டங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு இம்முறை விசேட அவதானம் செலுத்தப்படவில்லை. இதற்குமே 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நாளை முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை 7 நாட்கள் இடம்பெறும். 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து குழுநிலை விவாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகி மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு மார்ச் 21ஆம் தேதி மாலை 6 மணி வரை இடம்பெற உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.